ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு நெக்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 21 கிளாஸஸ் பார்த்துருப்போம். அந்த 21வது கிளாஸ் வந்து 20 அப்படின்னு சொல்லி மாற்றி போட்டிருப்பேன். ஓகேவா? ஸோ ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸுமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இன்னும் வந்து ஒரு 2-3 லெசன்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஓகேவா? தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அண்ட் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வந்து இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் வந்து ஒரு 2 கொஷின் ஒரே லெசன்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க. அது வந்து ஸோ இந்த புக் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமுக்கே வந்து இது கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 2க்கு நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ குரூப் 2 முடிஞ்சதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ் புக்கை கூட அவங்க வேறு ஏதாவது ஆத்தர் புக்கும் சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த புக்கை படித்து முடிச்சு வச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எப்போவுமே மாறாது. ஒரே விஷயங்கள் தான் யார் எழுதினாலும் எழுத போகிறாங்க. ஓகேவா? அதனால் படிக்கிறது அப்படிங்கிறது தப்பு கிடையாது. நம்ம நாலேஜ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த இதில் பார்க்க போகிறது பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாட்டோடது தான். இதுவுமே உங்களுக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஒரு பார்ட்டுன்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ பழைய யூனிட் 9 அப்படி இல்லைனா இப்போ இருக்கக்கூடிய யூனிட் 5ல் ஒரு பார்ட் அப்படிங்கிற சொல்லி இதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டின் பொருளாதார வரலாறு உற்பத்தி முறைகளின் வளர்ச்சியோடு விநியோகம் ஆகியவை சந்தை ஆக்கத்தின் வழியே எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பதை அறியாமல் முழுமை அடையாது அப்படிங்கிறது இவர் சொல்லியிருக்காரு, இந்த தேவ பேரின்பன். ஜஸ்ட் இது என்னன்னு பார்த்துக்கிட்டா போதுமானது, இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே, இப்போ திணை பொருளாதாரம் அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார வளர்ச்சியை தமிழக வரலாற்று மரபு அப்படிங்கிறது மூலமாக நம்ம அறிஞ்சிக்கலாம். எப்படின்னு பார்த்தோன்னா, சங்க காலத்தில் இருந்தே ஐவகை திணைகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நிலங்கள் அப்படிங்கிறது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு முதற்பொருள், உரிபொருள், கருப்பொருள் எல்லாம் இருக்கும். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி அவங்க உணவு உண்றதுக்கும் சரி, ஸோ அவங்க வந்து தொழில் செய்கிறதுக்கும் சரி, ஒவ்வொரு தொழில்கள் அவங்களோட கல்ச்சர் எல்லாமே வந்து வித்தியாசப்படும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல இருந்தே ட்ரேடிங், ஒரு வணிகம் அப்படிங்கிறது, பொருளாதாரம் அப்படிங்கிறது அந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ சங்ககால மக்கள் மலையும் மலை சார்ந்த பகுதியை என்னன்னு சொல்கிறாங்க, குறிஞ்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, மலை இல்லையா? ஸோ மலை பகுதியில் என்ன பண்ணுவாங்க, தேன் சேகரிப்பாங்க, கிழங்கு அகழ்தல், இதெல்லாம் தான் அவங்க தொழிலாக இருந்தது. அதே போல் முல்லை. ஸோ முல்லை நமக்கு தெரியும், காடும் காடு சார்ந்த இடமும். அண்ட் இவங்க காட்டில் என்ன பண்ண முடியும், ஸோ மாடு மேய்த்தல், ஒரே நிமிஷம், மாடு மேய்த்தல், புன்செய் பயிரிடுதலும் முல்லை நில மக்களோட தொழிலாக இருந்திருக்கும். ஸோ மருதம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா வயலும் வயல் சார்ந்த நிலப்பகுதியும். ஸோ இவங்க வந்து வேளாண்மை தான் இவங்களோட தொழில். அடுத்தது கடலும் கடல் சார்ந்த தொகுதியும் தான் எதுனா நெய்தல். அண்ட் நெய்தல் கடல் அப்படின்னாலே எதுதான், மீன் பிடித்தலை தொழிலாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இதுதான் இருந்துச்சு. பாலை அப்படிங்கிறது இந்த 4லும் முறை திரிந்த ஒரு நிலப்பகுதி தான் எது, பாலை. ஸோ அது வந்து வறண்ட நிலப்பகுதி. அங்கே வந்து களவு தான் வந்து முக்கிய தொழிலாக இருக்கும். ஏன்னா வேறு தொழில் செய்கிறதுக்கான எந்த சோர்ஸும் அங்கே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும். இதை தான் வந்து சங்ககால திணை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா நில மேலாண்மை பொருளாதாரம். ஸோ சங்கம் மருவிய காலத்திலும் சரி, களப்பிரர் காலத்திலும் சரி, இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த நிலப்பாகுபாடு எல்லாம் அழிக்கப்பட்டு வணிகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரோட காலத்தில், சங்கம் மருவிய காலத்திலும் களப்பிரர் காலத்திலும். ஸோ அப்போ அதை எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, நிலத்தை அடிப்படையாக கொண்ட சங்ககால சமுதாய பொருளாதார அமைப்பு முறை பல்லவ சோழ அரசர்களோட கீழே புதுப்பிக்கப்பட்டு ஏரிகளை வெட்டி நீர்ப்பாசன வசதியை பெருக்கி வேளாண்மை வளர்ச்சிக்கு வலியுறுத்தின. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், பல்லவ சோழ அரசர்கள் வந்து நிறைய ஏரிகள் வெட்டி இருப்பாங்க, நீர்ப்பாசனத்தை பெருக்கியிருப்பாங்க, வேளாண்மை வளர்ச்சி அடைகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது வந்து விஜயநகர பேரரசு எப்போ உள்ளே வர்றாங்களோ அப்போது நிலம் வந்து விவசாயிகள்கிட்டேருந்து பறிக்கப்பட்டு நில மேலாண்மை பொருளாதாரம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருது. ஸோ விவசாயிகிட்டேருந்து பறித்து ஒரு ஜமீன்தார் அப்படிங்கிறவருக்கு கீழே கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. ஓகேவா? ஸோ அரசர், பிராமணர், கோவில் மடங்கள் ஆகிய 3 வகை நிலப்பிரபுக்கள் தமிழ்நாட்டின் பொருளாதார வளங்களை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரயத்வாரி பொருளாதாரம். ஸோ ரயத் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அண்ட் ஆங்கிலேயரின் வருகைக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் பாரமகால் பகுதி, அதாவது பாரமகால் பீடபூமி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த ரேஞ்ச் அண்ட் கோயம்புத்தூர் ரீஜியன்லேயும் வரும். ஸோ இந்த பார்டர்ஸ்க்கு இடையில தான் வந்து பாரமகால் பகுதி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்கே தான் ரயத்வாரி முறை அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ ரயத்வாரி
தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் தாமஸ் மன்றோ இல்லையா. ஸோ இதோட முக்கிய விஷயமா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பணப்பயிர்கள் அப்படிங்கிறது ஊக்குவிக்கப்பட்டிருக்கும், பணப்புழக்கம் அதிகரிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் தான் மேட்டூர் அணை அப்படிங்கிறதும் கட்டப்பட்டிருக்கும். ஸோ காவிரி பாசன பகுதி விரிவுபடுத்தப்பட்டுச்சு. அப்புறம் கிணற்று பாசனம் அதிகரிச்சிருக்கும். வேளாண்மை, ஸோ வேளாண்மை வந்து இந்த கிணற்று பாசனம் நீர்ப்பாசனம் மூலமாக வேளாண்மை நல்லபடியாக நடந்துச்சு. அண்ட் வேளாண்மை வந்து சந்தை பொருளாதாரமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ வேளாண்மையை போலவே இந்த தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது வேகமாகவே விரிவடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ என்னென்ன பகுதியில் என்னென்ன தொழில்கள் நடந்தது அப்படிங்கிறதா கொடுத்துருப்பாங்க. தென்னார்காட்டில் சர்க்கரை ஆலை அப்படிங்கிறதும், தர்மபுரி வட ஆற்காடு மாவட்டங்களில் தோல் பதனிடும் தொழிற்சாலை, மதுக்கரை டால்மியாபுரம் தாளையூத்தெல்லாம் சிமெண்டு, ராணிப்பேட்டை மேட்டூரில் ரசாயன ஆலை, ராமநாதபுரம் சிவகாசியில் தீப்பெட்டி தொழிற்சாலை. ஸோ இந்த மாதிரி எல்லா தொழில்களும் வளர ஆரம்பிக்குது. அண்டு ஆங்கிலேயர்களோட அவங்களோட ஒரு ட்ரேடிங் மார்க்கெட்டாக எது இருக்குது அப்படின்னா இந்த நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா. அடுத்தது திட்டக்குழு. ஸோ அந்த டைமில் வந்து பெருசாக பிளானிங் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க நம்மளை சுரண்டுறதுலே தான் அவங்க வந்து ஃபுல் ஃபோக்கஸாக இருந்தாங்களே தவிர நம்ம நாடு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. அதுக்காக தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்திய திட்டக்குழு அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1950 மார்ச் 15 தொடங்கப்படுது. இதோட முக்கிய நோக்கங்களாக என்னெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் இயற்கை மழை மூலதன வளங்களை கண்டறிந்து அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்கள் எல்லாம் தீட்டி அதை நடைமுறைப்படுத்தணும். பொருளாதார விரைவு வளர்ச்சிக்கான ஆலோசனைகளை வழங்கணும். அதை வந்து நல்ல முறையில் செயல்படுத்தணும். ஸோ வளர்ச்சிக்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ அந்த தடைகளை எல்லாத்தையும் நீக்கணும். ஸோ பொருளாதார வளர்ச்சிக்கான கொள்கை முடிவெடுப்பதற்கான பரிந்துரைகளை எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு 6 நோக்கங்களை கொண்டது தான் இந்த இந்திய திட்டக்குழு அப்படிங்கிறது. இதே மாதிரி மத்தியில் திட்டக்குழு இருக்கிற மாதிரி மாநிலத்திலையும் ஒரு திட்டக்குழு அப்படிங்கிறது தமிழக திட்டக்குழு அமைக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டுக்கான பொருளாதார வளர்ச்சிக்கு என்னெல்லாம் திட்டங்கள் தீட்டப்படணும் அப்படிங்கிறத மெயினாக இது பண்ணி பண்ணுறாங்க. அண்ட் தமிழ்நாடு திட்டக்குழு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், தெரியலனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா. ஃபைன். ஸோ இப்போ நமக்கு வந்து சென்ட்ரலில் அந்த பிளானிங் கமிஷனுக்கு எப்படி பிரதமர் தலைவராக இருக்காரோ அந்த மாதிரி மாநில திட்டக்குழுக்கு முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு குழுவில் துணைத் தலைவர், முழுநேர பகுதி நேர உறுப்பினர்கள், இந்த மாதிரி எல்லாருமே இருந்தாங்க. அண்ட் தமிழ்நாடு திட்டக்குழு அரசியலமைப்பு சாராத ஆலோசனை நிறுவனம். ஸோ ரொம்ப முக்கியமானது, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கலாம். ஸோ இந்த குழுவோட துணைத் தலைவருக்கு மாநில அமைச்சருக்குரிய தகுதி உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ தான் நமக்கு திட்டக்குழுக்கு மாற்றாக தான் என்ன கொண்டு வந்துட்டாங்க, நித்தி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. 2015 ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பொருளாதார வளர்ச்சி. ஸோ 1947 to 67. ஸோ இதுதான் என்ன பீரியட் அப்படின்னா நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திய விடுதலைக்கு அப்புறமா ஒரு 20 ஆண்டுகள் யார் தான் ஆட்சி பண்ணாங்க தமிழ்நாட்டை? காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணாங்க இல்லையா. ஸோ விடுதலை பெற்ற சமயத்தில் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஓபி ராமசாமி ரெட்டியார் இருந்திருப்பார். அவருக்கு அப்புறமா குடியரசானப்ப குமாரசாமி ராஜா இங்கே சிஎம்மாக இருந்திருப்பார். அகெயின் ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி வருவார், காமராசர் வருவார், பக்தவச்சலம். ஸோ பக்தவச்சலம் தான் தமிழ்நாட்டோட லாஸ்ட் காங்கிரஸ் சிஎம். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் காங்கிரஸ் அப்படிங்கிறது வின் பண்ணவே இல்லை. அண்ட் இவங்க எல்லாருமே இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர்கள். ரொம்பவே பேட்ரியாட்டிசம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு, தேசப்பற்று மிக்கவர்கள். ஸோ முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா நாட்டோட முன்னேற்றத்துக்கு, மெயினாக தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்காக இவங்கெல்லாம் உழைச்சவங்க அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். ஓகேவா. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டைமில் காங்கிரஸ் தான் வந்து சென்ட்ரல்லையும் இருந்துச்சு, ஸ்டேட்லேயும் இருந்துச்சு. அதனால நம்ம மாநிலத்தோட பொருளாதாரம் அப்படிங்கிறதும் ரொம்ப விரைவாகவே வளர்ச்சி பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது காங்கிரஸ் ஆட்சி. ஸோ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி செய்து 20 ஆண்டுகள். ஓகேவா. 1947 to 67 வரைக்கும் கீழ்பவானி, சாத்தனூர், வைகை, மேட்டூர் கால்வாய், புள்ளப்பட்டி கால்வாய், ஆற்றுப்பாசன பகுதிகளில் நீர்ப்பாசன வசதி இதெல்லாம் விரிவுபடுத்தப்படுது. ஸோ நமக்கே தெரியும் இந்த மேக்ஸிமம் இந்த நீர்ப்பாசனம் ரிலேட்டடாக காமராஜர் அவர்கள் நிறைய விஷயங்கள், நிறைய அணைகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டியிருப்பார் இல்லையா. ஸோ அது வந்து ஆப்வியஸாக காங்கிரஸ் பீரியடில் வந்தது தான். அதே போல் கிணற்று பாசன நிலப்பரப்பு வந்து அதையும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நில சீர்திருத்த சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. தொழிற்சாலை, ஜவுளி, சிமெண்டு, சர்க்கரை ஆலைகள் இதெல்லாம் தொடங்கப்பட்டிருக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நெய்வேலி மின் உற்பத்தி நிலையம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பெல் தொழிற்சாலை, ஆவடி டேங்க் தொழிற்சாலை, சென்னை உர ஆலை, திருச்சி ஆயுத ஆலை, இது எல்லாமே துவங்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி பல தொழிற்பேட்டைகள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து தொடங்கப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த நெய்வேலி மின் உற்பத்தி நிலையம் 1956 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை 1955 அண்ட் திருச்சி பெல் ஃபேக்ட்ரி 1964 தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த இயர்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டதால் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது விரைவாக வளர்ச்சி அடையுது. ஸோ மெயினாக இதோட விளைவாக தான் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் இந்தியாவில் 8வது இடத்தை அந்த டைமில் பிடிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ முதல் 3 5 திட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் வேளாண்மையும் தொழிலும் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ந்தன. ஸோ இந்த காலகட்டத்தை தமிழக பொருளாதாரத்தின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன மெயின் ரீசன்னா சென்ட்ரலையும் ஸ்டேட்லையும் ஒரே கட்சி அப்படிங்கிறது ஆட்சியில் இருந்தது ஒரு மெயின் ரீசனாக இருந்துச்சு. ஓகே, பொருளாதார பொற்காலம். இப்போ வேளாண்மை வளர்ச்சி. ஸோ தமிழ்நாடு சங்க காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு விவசாயம் சார்ந்த பூமியாக தான் இருந்துகிட்ருக்குது. தமிழகத்தில் விவசாயம் அப்படிங்கிறது களப்பிரர் காலத்தில் ரொம்பவே புறக்கணிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா தமிழ்நாட்டு வேளாண்மையின் தலைவிதியை தமிழகத்தை ஆட்சி செய்த யார் தீர்மானிக்கிறாங்க? விஜயநகர பேரரசு. ஸோ அவங்க தான் என்ன பண்ணிடுறாங்க? விவசாயிகள்கிட்டேருந்து நிலத்தை பிடுங்கி எல்லாத்தையும் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வராங்க. நில நிர்வாகம், அதை சார்ந்த விவசாயத்தையும் அரசர்களும் மேல்ஜாதி நில உடைமைக்காரர்கள், கோவில் மடங்கள் இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குடிவாரம், குத்தகை, பண்ணை இந்த பெயரில் தான் விளைநிலங்கள் அபகரிக்கப்படுது. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். பாதுகாப்பற்ற குட்டி குடியரசுகள் அப்படின்னு சொல்லி சுயாட்சி கிராமங்கள் தன்னிலை இழந்து கூட்டு சுரண்டலுக்கு பலியாக மாற்றப்படுது. ஓகேவா? ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா ஆங்கிலேயரோட ஆதிக்கத்துக்கு கீழே தமிழ்நாடு வருது. அந்த டைமில் நிறைய வேளாண்மை திட்டங்கள் எல்லாம் அடிப்படை மாற்றங்கள் செய்யப்படுது. ஸோ அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் என்னென்னா ரயத்வாரி அப்படிங்கிற சிஸ்டம். ஓகேவா? ஸோ இது வந்து விவசாயியை மையமாக கொண்டது. அண்ட் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் ஊக்கமும் ஆக்கமும் பெற்றனர். ஆறு, ஏரி, கிணற்று பாசனம் எல்லாம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். விவசாய நிலப்பரப்பு அதிகரிச்சிச்சு. அண்ட் நில குவியல் முறைக்கு பதிலாக நில பரவல் முறை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சு. பருத்தி, நிலக்கடலை இதெல்லாம் பணப்பயிர்கள். ஓகேவா? ஸோ இதுவும் ஊக்கம் பெற்றிருக்கும். இது முக்கியம். பணப்பயிர்கள் பருத்தி மற்றும் நிலக்கடலை. ஓகேவா? ஸோ பாசன முறையில் கிணற்று பாசனம் தான் பிரதான இடத்தை பெற்றிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்திய விடுதலைக்கு அப்புறமா குறிப்பாக நம்ம என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு 3 5 திட்டத்துலேயும் தமிழ்நாடு வந்து பொருளாதாரத்தில் 8வது இடத்துல இருந்துச்சு. நிறைய மாற்றங்கள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் எது அப்படின்னா நில சீர்திருத்த சட்டம் தான். ஸோ இந்த சட்டம் பார்த்திங்கன்னா 2வது 5 திட்ட இறுதியில் 1960 ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். 1961 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சட்டம் நில உடைமைக்கு உச்ச வரம்பு அப்படிங்கிறத நிர்ணயிக்கும். ஸோ அந்த உச்ச வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலியில் 30 ஏக்கர் நிலம் தான் உச்ச வரம்பு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு ஒரு ஆளே எல்லா நிலத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்கள. பட் அந்த நில உச்ச வரம்பு சட்டத்துக்கு கீழே என்னென்னா ஒரு ஃபேமிலியில் 5 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கு மொத்தமாக 30 ஏக்கர் அப்படிங்கிறத அவங்க வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் அது. அண்ட் அதுக்கப்புறமா கொண்டு வரப்பட்ட நில சீர்திருத்த சட்டங்கள் இதோட விரிவாக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா உச்ச வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுருச்சுன்னா இந்த நிலம் அப்படிங்கிறது ஒரே ஆள்கிட்ட குவிகிறது தடுக்கப்படும். ஸோ எல்லாருக்குமே அந்த அதிகமாக இருக்கிற நிலங்கள் இப்போ 30 ஏக்கர் தான் ஒரு ஆள் வாங்க முடியும்னா அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் இல்லாதவங்க வந்து வாங்கிப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட்டு முறை தான். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனால் நடைமுறையில் என்னாச்சு அப்படின்னா இப்போ 30 ஏக்கர் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இன்னொரு ஃபேமிலியை ஒரு பினாமி மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா எல்லாராலையும் அந்த விலை கொடுத்து அந்த லேண்டை வாங்க முடியாதுல்ல. அப்போ வந்து பினாமி மாதிரி யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி முறையில் தான் நிலக்குவியல் முறை வேறு வடிவத்தில் மாற்றம் பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கழக ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி. ஸோ 1967 வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார் வந்தாங்க? நம்ம டிஎம்கே வராங்க 1967 to 2011 வரைக்கும் இந்த பீரியடில். ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி வருவாங்க. ஓகேவா? ஸோ 1967 அண்ணாதுரை தான் சிஎம்மாக இருக்கார். அண்ட் இவர் வந்து தமிழர் பண்பாட்டு பாதுகாப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, மத்திய அரசோட மோதல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நம்ம தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே பின்னடைவு ஏற்படுது.
எப்பயுமே சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லேயும் ஒரே ஆட்சி இருந்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சென்ட்ரல் கொண்டு வர்ற ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிற ஸ்டேட்ஸ்க்கு வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. ஸோ ஸ்டேட்ஸ் வந்து இப்போது ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா சென்டருமே அதை எதிர்க்காமல் அவங்களுக்கு ஓகே சொல்லிடுவாங்க, 2 இடத்துலையும் ஒரே ஆட்சி இருக்கிற பட்சத்தில். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? பட் எதிர்கட்சிகள் இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, சென்டர் சொல்கிறத ஸ்டேட் கேட்க மாட்டாங்க, ஸ்டேட் சொல்கிறதுக்கு சென்ட்ரல் ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது போகும். ஸோ அதுதான் வந்து நடைமுறை அரசியலில் வந்து எல்லாரும் நம்ம பார்த்துட்ருக்க விஷயங்கள். ஓகே, இப்போ அண்ணாதுரை அவர்கள் வந்தப்போ இவங்க டிஎம்கே, சென்ட்ரலில் காங்கிரஸ் இருக்குது. ஸோ டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் ஆகவே ஆகாது. இந்த கான்ஃப்ளிக்ஸ்னாலே என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் செயல்படுத்த முடியாமல் போகுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருந்ததோ அந்த அளவுக்கு சரியாக ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அந்த அண்ணா வந்து ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. அதோட பெயர் என்ன அப்படின்னா பணத்தோட்டம். கேட்கலாம். ஓகேவா? பணத்தோட்டம் யார் எழுதுனதுன்னா அண்ணாதுரை. ஸோ அவர் வந்து அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பொருளாதார புரட்சி கருத்துகள் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை எழுதியிருப்பார். பட் எல்லாமே வந்து அந்த எழுத்தோடையே போயிருக்கும், எதையுமே வந்து செயல்படுத்தி இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அண்ணாதுரை ஆட்சி பொறுப்பேற்ற பின் நினைப்புக்கும் நடைமுறைக்கும் உள்ள இடைவெளியை நன்குணர்ந்தார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ பொருளாதார ஏற்றத்தாழ்வு, திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் வேளாண்மையில் பசுமை புரட்சி அப்படிங்கிற ஒன்று வந்து அறிமுகப்படுத்துது தமிழ்நாட்டில். ஸோ இது வந்து நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ சென்ட்ரல் 1960-67 பீரியட்லையே கொண்டு வந்துடுவாங்க MS சுவாமிநாதன் அவர்கள். அண்ட் இங்கே வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ பசுமை புரட்சியோட தோற்றக்கர்த்தாவாகிய மத்திய அமைச்சர் யார்? சுப்பிரமணியம் விஞ்ஞான வேளாண்மையின் மூலம் விவசாய புரட்சியை ஏற்படுத்தினார். அந்த அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்த பசுமை புரட்சியை காங்கிரஸ் திட்டமாக கருதிய திமுக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ கொண்டு வந்த ஸ்கீமை நான் எப்படி செயல்படுத்த முடியும் அப்படின்னு அந்த ஈகோ கிளாஷ் வருது. ஸோ அதோட விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமை புரட்சி அளித்த வாய்ப்பை முனைப்புடன் பயன்படுத்தி கொண்ட மாவட்டங்கள் மட்டும் ரொம்ப விரைவாக வளர்ச்சி பெறுது. என்னென்ன மாவட்டங்கள்? கோவை, வேலூர், இந்த மாவட்டங்கள் எல்லாம். இதுவே அந்த திட்டத்தை செயல்படுத்தாத மாவட்டங்கள் தருமபுரி, திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா பின்தங்கிய பிரதேசம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ 1967 வரைக்குமே ஒரே மாதிரி தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா பிளேஸ்லேயும் இருந்தது. இப்போ வந்து சிலர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, சிலர் பண்ணலை. அப்போது இந்த பிளேஸ்லெல்லாம் பொருளாதாரம் நல்லா வளருது, இந்த பக்கம்லாம் அடி வாங்குது. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஃபஸ்ட்டாக உருவாகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயம் அப்படிங்கிறது அவங்க அதுக்கான திட்டங்களெல்லாம் செயல்படுத்தலை. ஓகே, அப்போது அந்த விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தொழிலுக்காக வேறு டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு, அதாவது சிட்டிஸ்க்கு வந்து போகிறாங்க. ஓகேவா? அப்போது இன்னும் கிராமத்தில் என்ன ஆகுது? வறுமை அப்படிங்கிறது தான் வருது. ஸோ வேளாண்மை நெருக்கடி, தமிழ்நாட்டு வேளாண்மை வளர்ச்சி பற்றிய புள்ளி விவரம் காட்டும் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா, 1967 வரைக்கும் தமிழகத்தில் மொத்த வருவாயில் 52% வேளாண்மை வளர்ச்சிக்காக செலவிடப்பட்டுச்சு. திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பிறகு 1970க்கு பிறகு அது வந்து படிப்படியாக குறையுது. ஸோ 41.7% மாறுது, அகெயின் 34.3% மாறுது, 29% வரைக்கும் அது கம்மியாயிருச்சு. ஸோ இதுலேயே நமக்கு தெரியுது ஒரு வேளாண்மைக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அண்டு ரொம்ப ஒரு பங்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கல. ஓகேவா? ஸோ இதனால் முக்கியமாக 2 விளைவுகள் ஏற்படுது. ஒன்று, வேளாண்மையின் உற்பத்தி திறன் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது. இன்னொன்று, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிச்சுது. ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிக்காச்சு. ஸோ பொருளாதார போக்கு, இந்தியா விடுதலை ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டோட வேளாண்மை வளர்ச்சியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரியும். பார்த்தா மாநிலத்தோட மொத்த வருவாயில் இப்போ வரைக்குமே வேளாண்மை தான் முக்கிய பங்கு அப்படிங்கிறது தெரியும். பட் அந்த பங்கு அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. ஓகேவா? ஸோ தமிழக வேளாண்மை படிப்படியாக உணவு சாராத பணப்பயிர் விவசாயமாக மாறிட்டு இருக்குது. நில உடைமை உறவு, அதுக்கப்புறம் விவசாய பொருள் உற்பத்தியில் மாற்றங்கள் இருந்தாலும் இதோட பயன் என்னென்னா விவசாய தொழிலாளர்களை சென்றடையலை. ஓகேவா? ஸோ அதே போல் சிறு குறு விவசாயிகளோட வருமானத்தில் என்ன ஆகுது? தேக்க நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. நடுத்தர விவசாயிகளோட எண்ணிக்கை, நிலப்பரப்பு இதுவுமே குறைஞ்சிருச்சு. விவசாய நிலத்தை வீடுகளும் தொழிற்சாலைகளும் ஆக்கிரமித்து கொண்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, அரசாங்கம் வந்து சில சலுகைகளை கொடுக்குறாங்க. ஓகேவா?
அதை வந்து முழுமையாக பயன்படுத்தி கொள்ளும் வசதியான பெரிய விவசாயிகள் அவங்க வந்து வளமாக வாழ்கிறாங்க. ஸோ மற்றவங்களுக்கு அதை பற்றி பெருசாக ஒரு நாலேஜும் இருக்கிறதில்ல, அவங்க யூஸ் பண்ணுறதும் இல்லை. அதுவும் ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கிய பயிர்களான நெல், கரும்பு, பருத்தி, நிலக்கடலை சாகுபடியில் உடல் உழைப்பு குறைக்கப்பட்டு எந்திர நவீன இடுபொருட்களோட உபயோகம் அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கு. அண்ட் சாகுபடி நிலங்கள் தரிசு நிலங்களாக மாறிட்டு வருது. விளைச்சல் குறைந்து வேலையின்மை அதிகரிச்சிருக்கு. ஸோ வேலையில்லா விவசாய தொழிலாளர்கள் அப்போவே சொன்ன மாதிரி குடிபெயரும் நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுதான் அதோட இது வரைக்கும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் அந்த விவசாயத்தில் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ புதிய பொருளாதார கொள்கை நமக்கு 1991 அந்த பீரியடில் தான் புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வராங்க இல்லையா. ஸோ 1990s சொல்லலாம். ஸோ நரசிம்மராவ் சிஎம்மாக இருக்கும்போது கொண்டு வராரு எல்பிஜி, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிறது. தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். ஸோ இதோட விளைவாக தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை குறிப்பாக வேளாண்மை வளர்ச்சியை இது பாதிக்குது. தமிழக விவசாயம் வெளிநாட்டு விவசாய தேவைகளோடு பிணைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பணப்பயிர்களின் தேவை அப்படிங்கிறது இன்னுமே அதிகரிக்கிறது. இதனால் உணவு பயிர்களோட உற்பத்தி குறைஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ மேலும் விளைநிலங்களில் பொருளாதார மண்டலங்களும் அடுக்குமாடி கட்டிடங்களும் தோன்றுவதால் விளைநிலத்தின் பரப்பளவு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஓகே. ஸோ இதனால் உணவு தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஏற்படுது. அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக முறை, மானிய முறை, சப்சிடி கொடுக்கறது, ஃப்ரீ திட்டங்கள் எல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் வாசனை திரவிய திட்டங்களாக தான் இருந்துச்சு. அன்றி வேளாண்மையின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வாகவில்லை. ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் ஒரு பூசி முழுகிற மாதிரியான விஷயங்கள் தான் இது எல்லாமே தவிர மெயினாக என்ன தேவையோ அது நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ தேவையான உணவு பொருட்கள் இருக்கணும். ஓகேவா. அவற்றை தேவையான இடத்துக்கு கொண்டு செல்வது, மக்களுக்கு தடையின்றி வழங்குவது, இந்த மூன்றையும் கடைபிடிக்க வேண்டியதான் ரொம்ப அவசியமானது. அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குறைந்த விளைநிலத்தில் நீரை சிக்கனப்படுத்தி அதிகபட்ச உற்பத்தியை எட்டுவதால் மட்டுமே மக்களுக்கு உண்மையான ஒரு ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறத கொடுக்க முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தொழில் வளர்ச்சி. ஸோ காங்கிரஸ் ஆட்சியின் கீழே தொழில் வளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா, இந்தியா விடுதலை அடைஞ்சதும் மிகவும் பின்தங்கி இருந்த நிலமானிய பொருளாதாரத்தை முற்போக்கு தொழில்மய பொருளாதாரமாக மாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஸோ மாடர்னைசேஷன், நவீன மயமாக்கம் அப்படிங்கிறது மூலமாக தான் தொழில்மயமான நாடாக மாற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட சில பொருளாதாரம் அப்படிங்கிறது திட்டமிடப்படுது. ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டாக தொழிற்கொள்கை அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க 1948. ஸோ இது நமக்கு நல்லா தெரியும். அண்ட் தொழில்கள் ஒழுங்குபடுத்தும் சட்டம் 1951 கொண்டு வராங்க. முற்போக்கான இரண்டாவது தொழிற்கொள்கை 56 கொண்டு வரப்படுது. ஏகபோக வர்த்தக தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ 1969. ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க, எம்ஆர்டிபி, மோனோபோலி, அந்த இதை வந்து இது பண்ணுறது இல்லையா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, முற்றுரிமை வணிகத்தை இது பண்ணுறது. அண்ட் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி செய்ததான் முதல் 3 ஆண்டு திட்ட காலத்தில் தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி பெற்று பஞ்சாபுக்கு அடுத்தபடியாக செகண்ட் இடத்துல இருந்திருக்கும். ஸோ இந்தியா விடுதலை பெற்ற போது தொழில் வளர்ச்சியில் 14வது இடத்துலையும் தமிழ்நாடு 4வது இடத்தையும் பெற்றிருக்கும். ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் தான், கேட்டு வச்சாலும் கேட்டு வச்சுருவாங்க அப்படியே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரயில் பெட்டி தொழிற்சாலை பெரம்பூர் 1955, நெய்வேலி லிக்னைட் கழகம் 1956, ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் சென்னை 1960, ஹிந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம்ஸ் உதகமண்டலம் 1960, பாரத் பெல் இருக்கு இல்லையா, ஸோ இல்லை பாரத் கனரக மின்னணு தொழிற்சாலை திருச்சி 1960, துப்பாக்கி தொழிற்சாலை 60, கனரக வாகன தொழிற்சாலை ஆவடி 61, சென்னை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை 65, சென்னை உர தொழிற்சாலை 66. ஓகேவா. ஸோ இதில் கூட ரீசெண்டாக கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேவா. அந்த தவறாக பொருத்தப்பட்ட இணை எதுன்னு கண்டுபிடிக்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து வித் இயர்ஸோடு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. கனரக தொழிற்சாலை மட்டுமின்றி மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் இருக்குது, காசநோய் ஆராய்ச்சி நிலையம், மத்திய கடல்சார் உயிரினம் ஆராய்ச்சி நிலையம், மத்திய ஆராய்ச்சி கூடம், காடு ஆராய்ச்சி நிறுவனம் கோவையில் இருக்குது. மற்றெல்லாம் பார்த்தது இப்போ சென்னை. தென்னிந்திய டெக்ஸ்டைல் ஆராய்ச்சியும் கோவை தான். மத்திய கடல்சார் உயிரினங்களின் வளர்ப்பு நிலையம் மண்டபம் கேம்ப், மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் காரைக்குடி. இது எல்லாமே தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய மத்திய அரசோட ஆராய்ச்சி அமைப்பு. ஓகேவா. ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்.
ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கழக ஆட்சியின் கீழ் 1967க்குள்ள ஆட்சிக்கு வந்த திமுக அரசின் முன்னுரிமை சமூக நீதி தனி திராவிட நாடு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் மீது தான் திரும்பிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால மத்திய அரசோட 5 இயர் பிளான் எல்லாம் தமிழ்நாட்டில் ரொம்ப செயல்படலை. இவங்க வந்து இது பண்ணலை இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதலமைச்சர் அண்ணாதுரை வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேருந்து மாறுபடவே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் ஒரு குறிப்பிடப்படும் அளவிலான தொழிற்சாலைகளும் தமிழ்நாட்டில் தொடங்கப்படலை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அண்ணாதுரைக்கு பிறகு தொடர்ந்து வந்த திராவிட கட்சிகளின் முதலமைச்சர்களும் அண்ணாவின் பொருளாதார கொள்கையே பின்பற்றியிருப்பாங்க. அதனால் தொழில் தேக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஸோ திராவிட கட்சியோட ஆட்சி காலத்தில் தான் சேலத்தில் உருக்காலை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேவா. ஸோ செயில் ஆகட்டும், செயில் பார்த்திங்கன்னா 1974 இல்லையா. ஸோ அதை பார்த்துக்கோங்க 1974. அண்ட் சேலம் ஸ்டீல் பிளான்ட் அப்படிங்கிறது 1982 வந்திருக்கும். ஓகேவா. சேலம் ஸ்டீல் பிளான்ட் எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது தவிர தமிழ்நாடு சிறு தொழில் மேம்பாட்டு கழகம் சிட்கோ 1970 வந்திருக்கும். சிப்காட் 71, உப்பு நிறுவனம் 75, சிமெண்ட் கார்ப்பரேஷன் டான்சம் 76, கனிம நிறுவனம் டாமின் 78, தமிழ்நாடு மேக்னசைட் நிறுவனம் அதுவும் 78 தான். தமிழ்நாடு தொழில் கட்டமைப்பு வளர்ச்சி நிறுவனம் டாசிட் அப்படிங்கிறது 92. ஓகேவா. ஸோ இது எல்லாமே மத்திய சிறு குறு தொழிற்சாலை வெகுவாக ஊக்குவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் 1949 இதுக்கு கீழே தான் வரும். ஓகேவா. ஸோ இதுவே ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. அண்டு தமிழ்நாடு செராமிக்ஸ் நிறுவனம் டிஎஸ்எல் 1961, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் டிட்கோ 65, டான்சி 65. இது எல்லாமே முன்மாதிரியாக கொண்டு வந்து தொடங்கப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் புதிய பொருளாதார கொள்கை. ஸோ 1991 புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படுது. ஸோ அதன்படி நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துச்சு இல்லையா. திருநெல்வேலி நாங்குநேரியில் சிறப்பு பொருளாதார மண்ட தொழில்நுட்ப பூங்கா, சென்னை, அப்புறம் தரமணியில் உருவாக்கப்பட்ட டைட்டல் பார்க், ஜெயகொண்ட சோழபுர அனல் மின் நிலையம், ஸ்ரீபெரும்புதூர் மறைமலை நகரில் துவங்கப்பட்ட கார் தொழிற்சாலை. ஸோ இது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டாக தொடங்கப்பட்ட கார் தொழிற்சாலை எதுனா இந்த ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்டார்ட் பண்ணது தான். ஓகேவா. தமிழ்நாட்டின் பொருளாதார போக்கையே மாற்றி அமைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் தமிழகத்தில் 93 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் இருந்திருக்கு. ஓகேவா. பட் இது அப்டேட்டட் டேட்டா கிடையாது. ஸோ பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த சிறப்பு பொருளாதார மண்டல சட்டம் எப்போ அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே. ஸோ அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தொழிற்பேட்டைகள் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தொழிற்பேட்டைகள் சிறு தொழில்களின் தொழில் பூங்காவாக காட்சியளிக்குது. ஸோ பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் அப்படிங்கிறது வழங்கப்படுது. நிறைய வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டு இருக்குது. ஓகேவா. சிறு தொழில்கள் அப்படின்னு பார்த்துட்டாலும் தொழில்நுட்ப கம்பெனிகளின் கோட்டையாக திகழ்வுது தமிழ்நாடு இல்லையா. ஸோ அதுவும் நமக்கு தெரியும். நிறைய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது இங்கே. அண்ட் போக்குவரத்து அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டானது விவசாயம், தொழில், இயற்கை வளம் எல்லாத்துக்குமே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது எதுன்னா போக்குவரத்து தான். அடுத்தது சாலை போக்குவரத்து எடுத்துட்டிங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், அதுக்கப்புறம் உள்வழி சாலைகள், இந்த மாதிரி மொத்தம் ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இதுதான் மாநில பொருளாதாரத்தோட நரம்பு மண்டலம் மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு முக்கியமாக இருக்கிறது இந்த போக்குவரத்து தான். ஓகேவா. ஸோ ரயில் போக்குவரத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு சாலை போக்குவரத்து மாதிரி ரயில் போக்குவரத்து முக்கியமானது தான். 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் 1856 ஓகேவா. ஸோ 1856 தான் ஃபஸ்ட்டாக ரயில் போக்குவரத்து இங்கே வரும். ராயபுரத்துலேருந்து அரக்கோணம் வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஓகேவா. இது வந்து 1899 கிலோமீட்டர், 2106 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தெற்கு ரயில்வே மண்டலத்தோட தலைமையகமும் சென்னையில் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ அது போக தமிழ்நாட்டிலோட பெரும் ரயில்வே நிலையங்கள் சென்னை சென்ட்ரல், சென்னை எழும்பூரும் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பறக்கும் ரயில், சென்னை மெட்ரோ ரயில் போக்குவரத்துக்கான இதுவும் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது இந்த புக் எழுதினப்போ உள்ளது. பட் மெட்ரோ ரயில் இப்போ வந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சு இல்லையா. ஓகே ஃபைன். ஸோ அது இயர் வந்து ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் அதையும் அப்படியே கமெண்டில் போட்டுருங்க.
அடுத்தது நீர்வழி போக்குவரத்து. ஸோ அந்த டைமில் பக்கிங்கம் கால்வாய், கூவம் நதி தான் பிரதான ஒரு இதாக இருந்துட்டு, பட் கூவம் நதி இன்றைக்கி என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சென்னை ராஜதானியில் ஆளுநராக இருந்த பக்கிங்காம் அவரோட பெயரில் உருவாக்கப்பட்டது தான் இந்த பக்கிங்காம் கால்வாய். ஓகேவா? இது சோழமண்டல கடற்கரைக்கு இணையாக தமிழ்நாட்டில் மரக்காணத்திலிருந்து ஆந்திராவோட பெந்தகஞ்சம் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் நீண்டு காணப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம். அதே போல் கூவம் நதியும் தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையே பண்ட பரிமாற்றத்துக்கு பயன்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு போக்குவரத்துக்கு பயன்பட்ட கழிவுநீர் கால்வாயாக இருந்திருக்கும். அண்ட் போக்குவரத்துக்கு பயன்பட்டது இப்போ ஒரு கழிவுநீர் கால்வாயாக மாறி இருக்கு. கூவத்தை பெருமைக்குரிய நீர்வழித்தடமாக மாற்றுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. அண்டு 1867 அமைக்கப்பட்ட வேதாரண்யம் கால்வாய் இன்றைக்கும் படகு போக்குவரத்துக்கு பயன்படுது. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியம். 1867 வேதாரண்யம் கால்வாய். அடுத்தது கடல்வழி போக்குவரத்து.